சரண்டரான சவுதி, போர் நிறுத்திய ஈரான், சில மணி நேரத்திலேயே மீண்டும் தாக்குதல் தொடங்கிய ஈரானுக்கு ரஷ்யா முழு ஆதரவு, புதிய ஆயத்துல்லா தலைவரை தேர்ந்தெடுத்தது ஈரான். நாள் 8, 9 உள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், மரணப்பட்ட ஆயத்துல்லா அலி கோமனி அவரோட பதவிக்கு வந்துக்கிட்டு அவருடைய இரண்டாவது மகனான ஆயத்துல்லா முஸ்தபா காமினி வந்துக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கவே இல்லை. அமெரிக்காவுக்கு பயங்கர எரிச்சல் கொடுத்துருக்கு. அமெரிக்கா சொல்றாப்புல அதை வந்துட்டு ஏற்றுக்க முடியாதுனாப்ல. அவங்களோட சம்மதத்தை யார் கேட்டுட்டு இருக்காப்புல, ஏன் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா, ஆயத்துல்லாவோட மோசமானவர் வந்துக்கிட்டு ஆயத்துல்லா முஸ்தபா, காமினியோட மோசமானவர் வந்துக்கிட்டு இவரோட மகன், இரண்டாவது மகன். இவருக்கு இப்போ எதுவுமே பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குடும்பமே கிடையாது. தகப்பனார் கொல்லப்பட்டாப்புல. இந்த இதில் அந்த கொல்லும்போது வந்துக்கிட்டு கூட பிறந்த தங்கையும் கொல்லப்பட்டாப்புல. மட்டுமில்லாமல் வந்துக்கிட்டு மனைவியும் மக்களும் வந்துக்கிட்டு கொல்லப்பட்டிருக்காப்புல. எல்லாருமே காலி. குடும்பமே ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையுமே வந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்துக்கிட்டு இந்த இதில் தாக்குதலில் காலி பண்ணிட்டாப்புல. அதனால இதில் வந்துக்கிட்டு முஸ்தபா வந்துக்கிட்டு இப்போ தனி மனிதனாக தான் இருக்கிறதுனால மிக காட்டமாக இருப்பாப்புல. மிக கொடூரமான தாக்குதல் இதில் இருக்கும். ஏன்னா முஸ்தபா வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எல்லா துறையிலும் வந்துட்டு பணியாற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. IRGCயில், இன்டெலிஜென்ஸில் எல்லா இதுலேயுமே பணியாற்றுவார். அதனால் அவருக்கு வந்துக்கிட்டு ஞானம் கூடுதலாக இருக்கும். அதனால் விவேகமாக வந்துக்கிட்டு முடிவெடுப்பா அப்படிங்கிறது இதில் தான் வந்துக்கிட்டு அவருக்கு ஏகப்பட்ட ஆதரவு கொடுத்து அந்த 80 பேருக்குள்ள கவுன்சில் வந்துக்கிட்டு இவரை முழு மனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஓமனோட தலையீட்டில் ஒரு சமரச பேச்சு வந்துக்கிட்டு நடைபெற்றது. சமரசம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்துக்கிட்டு ஒரு அங்கு தாக்குதலை நிறுத்துறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சியின் பலமாக வந்துக்கிட்டு ஈரான் தாக்குதல் நிறுத்துவதாக வந்துட்டு அறிவித்தது. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சவுதி ஒமான் கிட்ட ப்ரெஷர் பண்ணி தாக்குதலை நிறுத்த சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சவுதி பலமுறை அமெரிக்காவோட சொல்லியும் அமெரிக்கா கேட்காததும், அவங்களுக்கு போதிய தடுப்பு ஏவுகணைகள் தராததும் எல்லாம் பார்த்துட்டு கணக்கு கூட்டி பார்த்து சவுதி என்ன சொன்னாங்கன்னா, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கீழே வந்துக்கிட்டு ஒமான் மூலமா ஈரான் கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தாக்குதல் நிறுத்துறதுக்கு வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஈரானும் முடிவு பண்ணி மசூத் பெசஷியன் வந்துக்கிட்டு காலையில் ஒரு 11 மணி பக்கத்துலலாம் வந்துக்கிட்டு 11-12 மணி பக்கத்தில் நம்ம இந்தியன் நேரப்படி வந்துக்கிட்டு இதை அறிவிக்கிறாங்க. 8ஆம் நாள் அன்னைக்கு அதை அறிவிச்சு ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்கல. மாலை 5 மணிக்கெல்லாம் வந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டுன்னா, பஹ்ரைன்லேருந்து ஒரு தாக்குதல் வருது. பஹ்ரைன்லேருந்து வர்ற ஏவுகணை வந்துட்டு தாக்குதல் நடத்துது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஈரானோட நீர்நிலைகள் மேலே, அதாவது கடல் நீர் குடிநீராக்குன அந்த ஆலை மேலே தாக்குதல் நடத்த தடுப்பான ஈரான் மீண்டும் வந்துக்கிட்டு மத்திய கிழக்கு உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளத்துக்கு மீது வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டு, இந்த தாக்குதல் நிறுத்தம் செய்யப்பட்ட சமயத்தில் வந்துக்கிட்டு மசூத் பெசஷியன் மன்னிப்பு கேட்டார். அவர் வந்துட்டு என்னன்னா, தெளிவாக மன்னிப்பு கேட்டிருக்காப்புல. முதல்ல கொடுத்த மன்னிப்பு மொத்தமாக மன்னிப்பு கேட்டாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரம்ப்லாம் வந்துட்டு உருட்டினாப்புல. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவர் மன்னிப்பு கேட்ட எதுக்கா அப்படின்னா, எங்கள் தவறுதலாகவோ எங்கள் தவறின் காரணமாகவோ இல்லாட்டினா இவங்க அனுப்பின அமெரிக்காவுக்கு எதிராக அனுப்பின ட்ரோனோ மிசைலோ வந்துக்கிட்டு இடைநிறுத்தி தாக்குதல் நடத்தி அழிக்கப்படும் போது அது பாதிப்படைந்து பொதுமக்கள் வந்துக்கிட்டு பாதிப்பு அடைஞ்ச அந்த ஒரு சம்பவத்துக்கு வந்துக்கிட்டு மன்னிப்பு கோருவதாக தான் வந்துக்கிட்டு சொன்னாப்லே தவிர, எந்த ஒரு இடத்துலையும் அமெரிக்கா பேஸ் மேலே தாக்குதல் நடத்தினோ மற்ற எது மேலே தாக்குதல் நடத்தினோ வந்துக்கிட்டு இவங்க வந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதே டைம் IRGC வந்துட்டு நாங்கள் தாக்குதல் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. ஆனால் அந்த பஹ்ரைன்லேருந்து வந்து திருப்பி உள்ள தாக்குதல்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மீண்டும் அரபு நாடுகள் மேலே மத்திய கிழக்கு மேலே திருப்பி ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு. ஆனால் என்ன நிலைமையில வந்துட்டு அரபு நாடுகள் திரும்பி தாக்குற மாதிரி இல்லை, மிரட்டிட்டு இருக்காப்ல தவிர திரும்பி தாக்குற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு இதுக்கு காரணம் வந்துக்கிட்டு ஈரான் மட்டும் கிடையாது, இதுக்கு முழு காரணம் பின்னால் இருக்க இஸ்ரேலுங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒமான் மேலே வந்துக்கிட்டு ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அங்கே வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலை வந்துக்கிட்டு ஈரான் வந்துட்டு நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொன்னாப்புல. அந்த தாக்குதலை கண்டுபிடிக்கப்பட்ட போது அது ஈரான்லேருந்து வந்த தாக்குதல் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு ஒமானே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாப்ல. அப்போ இது தாக்குதல் நடத்துறது வந்துட்டு இஸ்ரேல். அப்போ இப்படி ஈரான் பேரில் வந்துட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ணுற அநியாயத்துக்கு தான் வந்துக்கிட்டு இதை போர் ஒரு கல்ஃப் நாடுகளுக்கு மேலே உள்ள அரபு நாடுகளுக்கு மேலே உள்ள தாக்குதலை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இப்போ மசூத் பெசஷியன் வந்தது.
பட் இந்த மீண்டும் தாக்குதல் அங்கேருந்து நடக்கிற காரணத்தினால ஒரேடியா வந்துக்கிட்டு அங்கே உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதி கவுன்சில் உள்ள மெம்பருமான அவர் வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ரெஜிம் அதாவது இந்த மாகாணத்தில் இந்த சுற்றி உள்ள அண்டை நாட்டில் அமெரிக்கன் பேஸ் இருக்கிற வரை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தும் இல்லை அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல தான் வந்துட்டு அப்பாஸ் அராச்சி வந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஒரு சுருக்கமானதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எங்கள் தலைவர் பிரசிடென்ட் பெசிஸ்கேன் வந்துக்கிட்டு அரபு நாடுகளுக்கு மேல் உள்ள தாக்குதல் வந்து நிறுத்துறதுக்கு விருப்பம் தெரிவித்தாரு. ஆனால் அந்த இதை வந்துக்கிட்டு விரும்பாத ட்ரம்பும் கூட்டாரும் வந்துக்கிட்டு மீண்டும் எங்கள் மேல் தாக்குதல் நடத்தி அதை சீர்குலைக்க செஞ்சுட்டாப்ல. அது எங்கள் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு இந்த ஒரு போர் நிறுத்தம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்துக்கிட்டு இது சொல்கிறாப்ல. அப்புறம் சொல்கிறதுல மிஸ்டர் ட்ரம்ப் உங்கள் திறமையற்ற காரணத்தினால வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 100 பில்லியனும் பல உயிர்களும் வந்துக்கிட்டு பலியானது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க்கெட் வந்து பலூன் மாதிரி ஊறி நிற்கி போகிறதுக்கு பிறகு இந்த மார்க்கெட் திறக்கும்போது அது வெடிச்சு சேதரும் அதோட எஃபெக்ட் வந்துக்கிட்டு பாதிக்க போகிறது வந்துக்கிட்டு அமெரிக்கா மக்கள் தான் அப்படின்றாங்க. அடுத்த ஒரு வரைக்கும் அவர் சொல்லும்போது சொல்றாப்லன்னா, உங்களுக்கு 18 இன்டெலிஜென்ஸ் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காப்ல ஈரான் மீது போர் தொடுத்தா வந்துக்கிட்டு உங்களால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட 18 இன்டெலிஜென்ஸ் சொல்லியும் நீங்கள் வந்துக்கிட்டு போர் தொடுக்கிறீங்கன்னா இது முழுக்க வந்துட்டு ஒரே ஒரு எண்ணத்தோட மட்டும்தான், அது வந்து இஸ்ரேலுக்காக மட்டும்தான். உங்களை பொறுத்தவரை வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்டு தான், அமெரிக்கா லாஸ்ட் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சுருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் வந்துட்டு ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்துக்கிட்டு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் வந்துக்கிட்டு நடுநிலையாக இருக்க விரும்பலை, நாங்கள் வந்துக்கிட்டு முற்றிலுமாக ஈரான் பக்கமே நாங்கள் நிற்க விரும்புகிறோம் அப்படின்றாங்க. எங்களோட முழு ஆதரவு வந்துட்டு ஈரானுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இது சம்பந்தமாக வந்துக்கிட்டு இன்னொரு ஆங்கில ஊடகம் வந்துக்கிட்டு அப்பாஸ் அராச்சி அவர்கிட்ட வந்துட்டு இந்த கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குறாப்புல, அதாவது ரஷ்யா உங்களுக்கு உதவுதா அப்படின்னு. ரஷ்யா எங்களோட நட்பு நாடு, ரஷ்யா எங்களுக்கு எல்லா வகையில வந்து உதவுது, ரஷ்யா இந்த போருக்குள்ள நேரடியாக வருமா அப்படிங்கும்போது அப்பாஸ் அராச்சி சொல்றாப்புல அது தெரியாது, ரஷ்யா வந்துட்டு எங்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் செய்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஊடகங்கள் கேட்குறாப்புல, அப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த இன்டெலிஜென்ஸ் விவரங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு ரஷ்யா தான் உங்களுக்கு தருதா அப்படின்னு கேட்டாங்க. வந்துக்கிட்டு அப்பாஸ் அராச்சி கல்லூரி மீன்ல நல்லூர் மீன் மாதிரி இது வந்துக்கிட்டு ராணுவ சம்பந்தமான கேள்வி. அது ராணுவத்தில் உள்ள எதுவுமே எனக்கு தெரியாது, எங்களுக்கு வந்துக்கிட்டு எங்கள் கூட வந்துக்கிட்டு நட்பு நாடா ரஷ்யா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இந்த இது வந்து முடிச்சிருக்காப்புல. அதாவது எப்படியாவது அராச்சி வாயிலேருந்து வந்துக்கிட்டு இந்த இதில் ரஷ்யா வந்துக்கிட்டு இந்த போருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத வந்துக்கிட்டு கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணாப்புல. அது வந்து மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சது. அவர் வந்துட்டு இந்தியாவோட ஒரு ரிப்போர்ட்டர் பிரிஜ் மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு வடக்கு நிருபர் ஒருத்தர் வந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காப்லன்னா, இஸ்ரேலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு இருக்காப்ல. இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போ வந்திருக்காப்ல, இந்த தாக்குதல் இடையில வந்துக்கிட்டு இப்போ வந்திருக்காப்ல. வந்த இதில் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்ல. அந்த வீடியோவில் வந்துட்டு அவர் சொல்றது வந்துட்டு நம்ம கிளியராக சொல்றாப்ல, இப்போ இங்கே காமிக்கிற வீடியோவில் காமிக்கிற இஸ்ரேல் கிடையாது, உள்ள இருக்கிற இஸ்ரேல். இதுக்கு பல மடங்கு வந்துக்கிட்டு தாக்குதல் அங்கே வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு வந்துக்கிட்டு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, பல மடங்கு வந்துக்கிட்டு சேதரங்கள் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே வந்துக்கிட்டு இஸ்ரேல் வெளியில விடுறது கிடையாது, இது வந்துக்கிட்டு ஃபுல்லாக சென்சர்ஷிப் பண்ற காரணமாக அப்படிங்கிறாங்க. குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாப்ல, நான் இருந்த பக்கத்துல இருந்த ஒரு இடத்துல வந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடு சுத்தமாக தரைமட்டமாக அழிக்கப்பட்டிருக்கு. அங்க வந்துட்டு ஆள் இருந்தது, ராத்திரி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனா இஸ்ரேல் சொல்றது 4 வீட்டு தாக்குதல்ல வந்துகிட்டு அழிக்கப்பட்டிருக்கு, ஆனா மரணம் ஒண்ணுதான் அப்படிங்கிறப்பல. ஆனா உண்மையிலே மரணம் ஒண்ணு கிடையாது, அது பல பேர் அங்க வந்துட்டு இறந்திருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாங்க. இது போல வந்துகிட்டு எதுவுமே வந்துகிட்டு இஸ்ரேல் வெளிவிடுறது கிடையாது அப்படின்னு இந்த வீடியோ விட்டுருக்கு. இது வந்துட்டு வைரலா வந்துட்டு எல்லா சேனல்ஸுமே வந்துட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது இதை நம்ம கவனிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, ஈரானோட பிரஸ் டிவி இதை எடுத்து வந்துக்கிட்டு அவங்களோட சைட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காப்ல. அவங்க வந்துட்டு இதை பத்தி ஒரு வார்த்தை வந்துட்டு அரபுல கொடுத்துருக்காப்ல. இஸ்ரேல் மீது வந்துக்கிட்டு ஈரான் குத்து குண்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்ல. 2-3 நாளா வந்துட்டு குத்து குண்டு தாக்குதல் நடத்திருக்காப்ப. ஏற்கனவே நம்ம வந்துட்டு அதை பத்தி நம்ம பழைய வீடியோல வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்துக்கிட்டு கதறாப்ல இஸ்ரேல் சொல்றாப்ல, ஈரான் வந்துக்கிட்டு இன்டர்நேஷனல் லாவை வந்துக்கிட்டு மீறுது, இந்த மாதிரி வந்து போர்க்குற்றம் செய்யுது, குத்து குண்டுகள்லாம் வந்துட்டு வீசுறேன். எந்த குண்டு வீசினா உனக்கு, நீ இந்த குண்டு தானே ஏற்கனவே காசால வீசின, அப்போது உனக்கு ஒன்றுமே தெரியல, இன்னைக்கு அடி வாங்கி வலிக்கும் உங்களுக்கு குண்டு செய்யுது. ஏன்னா இந்த ஒரு கொத்து குண்டு மூலமாக வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட
5-6 கிலோமீட்டர் வந்து காலியாயிருக்கும். அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. பயங்கரமான தாக்குதல் நடத்தப்படுகிற இந்த கொத்துக்குண்டு காரணமாக இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்படிங்கிற காரணத்தினால வந்துட்டு இன்னைக்கு இஸ்ரேல் கதறாங்க. அமெரிக்கால இப்போ வந்துகிட்டு போராட்டங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நோ வார் ஆன் ஈரான் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்துகிட்டு பல இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. மார்ச் 8 வந்துகிட்டு இஸ்ரேல் மீது நடந்த தாக்குதல் உள்ள வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஈரானோட தாக்குதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பயங்கரமான நஷ்டங்கள் வந்துகிட்டு சேதாரங்கள் வந்துகிட்டு இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு. ஆனா இஸ்ரேல் வந்து வெளியில விட மாட்டேங்கிறாங்க. பஹ்ரைனில் உள்ள மனாமா நகரத்தில் இருக்கிற 5th ஃப்ளீட் அமெரிக்காவோட பேஸ் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பெரிய சேதாரத்தை வந்துகிட்டு கொடுத்திருக்காப்ல ஈரான். அது ஒரு வீடியோ தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது அங்க போகும்போது ரோட்ல இருந்து ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ. அமெரிக்க வீரர்கள் வந்துட்டு சில பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது வேற யாரும் கிடையாது, அலி லாரிஜானி, சுப்ரீம் கவுன்சிலோட லீடர். அவர் வந்து சொல்றாப்ல, நாங்க வந்துட்டு கைது பண்ணியிருக்கோம். அமெரிக்கா உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து இறக்கல, அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அலி லாரிஜானி சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க வச்சு கைது பண்ணாங்க, எத்தனை பேரு, என்ன இதுக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து வெளியில விடல. இதுல இன்னொரு நியூஸ் வெளியில போயிட்டு இருக்கு. அதாவது டெல்டா ஃபோர்ஸ் வந்துகிட்டு நேரா இறங்கி ஈரான்ல இருக்கிற சுத்திகரிக்கப்பட்ட அணு இருக்கிற யுரேனியத்தை, சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியத்தை வந்துட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற பிளான் சொல்ற சில நியூஸ்ல சொல்றாப்ல. சில நியூஸ்ல வந்துகிட்டு இப்படி இறங்கின ஃபோர்ஸ் தான் வந்துகிட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்துகிட்டு சொல்றாப்ல. எது உண்மைங்கிறது வந்துட்டு ஈரான் வந்துகிட்டு முழுமையா வெளிவிட்டா மட்டுமே நமக்கு தெரியும். ஆனா கைது பண்ணியிருக்கோங்கிறது வந்து 100% வந்துகிட்டு உத்தரவாதத்தோடு கூடி வந்துகிட்டு அலி லாரிஜானி சொல்றாப்ல. குவைத்தில் இருக்கிற அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்கிட்டு இருந்த அந்த கட்டிடத்துக்கு மேலே தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்துக்கிட்டு ஈரான் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் வந்துக்கிட்டு எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க என்ன ஏதுங்கிறது வந்துக்கிட்டு இதுவரை வந்துக்கிட்டு குவைத்து வெளியில் விடவே இல்லை. ஏகப்பட்ட டெத்து இறப்புகள் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு இருந்தாலும் வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு மறைச்சிட்டு இருக்கு, அரபு நாடுகளோடு சேர்ந்தே வந்துட்டு மறைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு ஈரானோட குற்றச்சாட்டு. இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்கிற அமெரிக்கா பேஸ் அது மேலே வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி முற்றிலுமாக உடச்சி நீக்கியிருக்காப்புல ஈரான். இது வந்து ஒரு சேட்டலைட் இமேஜ், செயற்கைக்கோள் எடுக்கப்பட்ட இந்த ஒரு இமேஜ். ஈரானோட எண்ணெய் வளத்தின் மேலே வந்துக்கிட்டு நேற்று வந்துக்கிட்டு இஸ்ரேலும் அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காப்ப மிகப்பெரிய அளவில் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு தூரத்துலேருந்து நமக்கு வந்துட்டு அந்த புகை மூட்டங்கள் வந்து காணப்படுறதா வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பதிலடியாக வந்துக்கிட்டு ஈரான் இந்தியாவில் ஹைஃபாவில் ரிஃபைனரி வந்துட்டு நேராக அடித்து தாக்குதல் நடத்திருக்காப்புல. ஈரானும் தாக்குதல் நடத்திருக்காப்புல. அதே போல வந்துக்கிட்டு ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்திருக்காப்புல. லெபனானில் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட நேற்று ஒரு 40க்கும் மேற்பட்ட பேர் இறந்ததாக வந்துக்கிட்டு திரும்பவும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட லெபனானில் 1000க்கும் மேற்பட்டவரை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கு இஸ்ரேல். அதே ரீதியில் வந்துக்கிட்டு லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா வந்துட்டு மிக தெளிவாக சொல்லிட்டாப்புல, பார்டரில் இருக்க இந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டாப்புல. அங்கே வந்துட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்துட்டு உள்ள ஏறி லெபனான் உள்ள செல்ல முயற்சித்தாலும் வந்துக்கிட்டு அங்கே உள்ள லெபனான் ஃபோர்ஸஸ் ஹிஸ்புல்லா வந்துக்கிட்டு மிக கடுமையான சண்டை டஃப் கொடுக்குற காரணமாக உள்ளக்க வந்துட்டு முன்னேற முடியல அப்படிங்கிறது தான் வந்துட்டு. ஏற்கனவே ஒரு தடவை முன்னேற ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு தோற்றுறது தான் இஸ்ரேல். அது வந்து எப்பவுமே ட்ரை பண்ணுவாங்க, நான் தோற்றுவாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் பேசிட்டு அந்த இடத்துல போய் நின்றுக்கிடுவாங்க. அதுதான் வந்துட்டு அவங்களோட எப்பவுமே உள்ள டாக்டிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா டம்மி பலூன். இந்த டம்மி பலூனில் வந்துக்கிட்டு டேங்கு, ஹெலிகாப்டர், ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரிலாம் உருவங்களை வந்து செஞ்சுட்டு மேலே வந்துக்கிட்டு அங்கே வச்சிடுறது, வெயிட் வச்சு வச்சிடுறது. இதை பார்த்துட்டு வந்துட்டு உண்மையான ஹெலிகாப்டர் இதுதான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறது. இப்படி நிறைய தாக்குதல் நடத்தி தான் அத்தனை ஃப்ளைட்டை நான் காலி பண்ணிட்டேன், இத்தனை ஹெலிகாப்டர் காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதுதான், இது வந்து சீனாலேருந்து கொண்டு வரப்பட்டது, சீனா வந்து தயாரித்து கொடுத்தது. இது வந்துக்கிட்டு டம்மி. இது வந்துட்டு ஏற்கனவே வந்துக்கிட்டு ஈராக்கில் சதாம் ஹுசேன் வந்துக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு முயற்சி செஞ்சு வந்து வெற்றி கண்டதும் கூட இந்த முயற்சி. அது வந்துட்டு அன்றைக்கு வந்து சதாம் ஹுசேன் செஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தெர்மாக்கோலை செஞ்சுக்கிட்டு அதில் வச்சு அது மேலே வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தினாப்ல. அந்த இதை தான் வந்துட்டு இவங்க வந்து இப்போ கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியில் வந்துட்டு செய்கிறாப்புல. ஐஆர்டிசி சொல்லியிருக்காப்புல, விஆர் வெயிட்டிங், நாங்கள் காத்து நிற்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட போர் கப்பல் ஹார்மோஸ்குள்ளே வர்றதுக்காக காத்து நிற்கும் அப்படின்றதாப்புல. காத்து நிற்கிறதுக்காக நமக்கு தான் புரியுமே, வச்சு செய்யறதுக்காக காத்து நிற்காம அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இப்போ கிட்டத்தட்ட என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அமெரிக்கா வந்துக்கிட்டு அரபு நாடு மேலே நல்ல டிமாண்ட் வச்சுட்டு இருக்காப்புல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து தடுப்பு ஏவுகணைகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் செய்யறதுக்கு வந்துட்டு கூடுதல் செலவாகிறதுனால ரேட்டை வந்து கூட்டி பயங்கரமாக டிமாண்ட்
கொடுத்துட்டு இருக்காப்ல. இது வந்துட்டு அரபு நாடுக்கு பயங்கர எரிச்சலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ புரிஞ்சிக்க வேண்டியதான். ஐயோ வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு பிஸ்னஸ் மேன் தான் வந்துட்டு உங்களை வச்சுட்டு பிஸ்னஸ் தான் செய்யாங்கிற உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாது. நீங்கள் வந்து இன்னைக்கு நஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் வந்து அமெரிக்கா பேஸ் அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிறது தான் காரணம். அது நீங்கள் புரிஞ்சு நீங்கள் என்னைக்கு நீங்கள் மாறுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விடிகாலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.